தேவ் பவித்ராவை விரும்புறான். நீ எதுக்காக அவன் மனசு நோகிற மாதிரி பவித்ராவை பத்தி அவங்கிட்டே குறை சொல்ற? கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவன் அவன். பவிய காதலிக்கிறேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது இத்தனை நாளா என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. தேவ் எவ்வளவு சந்தோஷமா வந்தா. நீ அப்படி பேசவும் தானே அவன் கோவப்பட்டான். தயவு செஞ்சு நீ பவித்ராவை பத்தி அவங்கிட்ட தப்பா பேசாதடி. அவங்க கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிடணுமா? அவன் சந்தோஷமா வாழ்றத பாக்கணும்னு தான் நான் இந்த உசுரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ அவனை வார்த்தையாலே கொல்ற, விஷத்தை கக்குற. வேண்டாண்டி, அவனை சங்கடப்படுத்தாத. இதே மாதிரி இன்னொரு தடவை தேவ் சொன்னதை நீ பெருசா எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போறேன், சாக போறேன்லாம் சொல்லாத, சரியா? பாட்டி, இத பாருங்க. என் அம்மாவுக்காக நீங்க வாங்கி வச்சிருந்த கல்யாண பட்டு புடவை, அவங்களுக்காக கொடுக்க வச்சிருந்த பாரம்பரிய நகைங்க. உங்க சொத்து எதுவும் வேண்டாம், காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகும்போது பிறந்த வீட்டு சீதனமா உங்க ஞாபகமா இந்த புடவை நகையை மட்டும்தான் அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. என் அம்மா எனக்காக வச்சுட்டு போயிருக்கிறது இந்த 2 மட்டும்தான். நான் உங்களை தேடி வந்தது உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டோ எதுக்கும் உரிமை கொண்டாடவோ இல்ல. எனக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு மட்டும் இருந்த போதும் பாட்டி. ஆனா தேவ் அடிக்கடி வார்த்தைக்கு வார்த்தை என்னை வீட்டு விட்டு போன்னு சொல்றாரு. நான் எங்க போவேன்? எனக்கு நீ யார் இருக்கா? அப்போ நான் என் அம்மா கிட்ட தான் போய் ஆகணும். அது தவிர வேற வழி இல்ல பாட்டி. அப்படி எல்லாம் சொல்லாதடி. நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் உன்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். தேவ் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துக்காத. நீ எதையும் பேசாத, செய்யாத. எனக்கு அது போதும்டி. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏ கிழவி, உன் பேருந்து உனக்கு முக்கியமா? உன் பேர சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நான் நடந்துக்க கூடாதா? அவன் சந்தோஷத்தை தொலைச்சு அவனை நிம்மதி இல்லாம தவிக்க விடணும் தானே நான் இங்க வந்திருக்கேன். உன் பேரனுக்கும் பவித்ராக்கும் கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அங்க உங்க அப்பா நியூஸ் பேப்பரை ஒரு வரி விடாம படிச்சிட்டு இருக்காரு. இங்க நீங்க புக் படிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க 2 பேருக்கும் இந்த வீட்டை பத்தின அக்கறை கொஞ்சமாவது இருக்கா? நான் தான் தனியா கடந்து தத்தளிச்சுக்கிட்டு நிக்கிறேன். ஏண்டி, வீட்ல பிரச்சனைன்னு அப்படி ஒண்ணுமே இல்லையடி, நீ ஏன் இப்படி தத்தளிக்கிற? ஐயோ, உங்கள மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை தான் பண்ண போறேனோ தெரியல. அந்த தேவ் வந்து எந்த அளவுக்கு ஓப்பனா பேசிட்டு போனாரு. தம் பாட்டியும் வந்து தம் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டும் போயிட்டாங்க. இதுக்கு மேல யோசிச்சு பதில் சொல்ல என்னங்க இருக்கு? சரின்னு சொல்லிட வேண்டிதானே. இது போல ஒரு வரன், ஒரு இடம் நம்ம தேடினாலும் கிடைக்குமா? இது நம்ம வீடு தேடி தானா வந்திருக்கு. வீட்டுக்குள்ள வாமான்னு கூப்பிடாம யோசிச்சு சொல்றேன்னு வாசலே நிக்க வைக்கிறீங்க. நானா நிக்க வைக்கிறேன்? பவித்ரா எதுவுமே சொல்லாம அவ ரூமுக்கு போயிட்டா. அதெல்லாம் முடியாது, நீ சொல்லியே ஆகணும்னு நான் என்ன அவ கழுத்தையா பிடிக்க முடியும்? அந்த அம்மா பெரிய மகாராணி.
அவங்க எப்ப திருவாயி திறப்பாங்கன்னு நாம என்ன காத்துக்கிட்டு இருக்கணுமா? இவ லேட் பண்ண போய் அவங்க சரி நாங்க வேற பொண்ண பாத்துக்கிறோம்னு போயிட்டா வாசல் வரைக்கும் வந்த ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வராமலே போயிடும்ல. ஏண்டி உனக்காக அவ தேவ கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? எனக்கு என்னங்க, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ தானே பெரிய வீட்டோட மருமகளா வாழ போறா. அவளால அவளுக்கு அடிச்ச அதிர்ஷ்ட காத்தால துளி நமக்கும் அடிக்குமேன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டுமாவா, நம்ம எல்லாருக்காகவும் தான் நினைக்கிறேன். முன்னெல்லாம் எங்க அவளுக்கு கல்யாணம் ஆயிடுமோன்னு தத்தளிப்ப, இப்போ எங்க நடக்காம போயிடுமோன்னு தத்தளிக்கிற. இத பாருடி, உன் ஆத்திரத்துக்குலாம் நான் போய் பவித்ரா கிட்ட பேச முடியாது. அவ ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டா, மல்லுன்னு திட்டி விட்டுருவா. எனக்கு தேவையா இது? அவகிட்ட ஏன் பேசணும்? மாமா கிட்ட பேசுங்க. ஆக இந்த கல்யாணத்தை நடத்தாம விட மாட்ட போல இருக்கே. சரிவா, உன்னால ஒரு நல்லது நடந்த மாதிரி இருக்கட்டும். போங்க. அப்பா, என்னடா நீங்க பாட்டுக்கு இப்படியே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? ஏண்டா நீங்க ஏதாவது வேலை சொல்லி நான் செய்யாம விட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்ன தேவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பதில சொல்ல பவித்ரா எவ்வளவு நேரம் தான்ப்பா யோசிப்பா? சொல்லுப்பா. அவ யோசிக்கிறதுல உனக்கு என்னடா கஷ்டம்? எங்களுக்கு தான் தலை வெடிச்சிரும் போல இருக்கு. எங்களுக்கு என்ன, உனக்கும் உன் பொண்டாட்டிக்குமா? ஆமாப்பா. ஆ, ரொம்ப தாண்டா உங்களுக்கு சுயநலம். மாமா, சுயநலம் தான், ஆனா அதுலயும் பொதுநலம் இருக்கே. அது என்னமா பொதுநலம்? பவித்ரா பெரிய இடத்துல வாழ போறாள்ல. ஓ, நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? அப்போ நீங்க இன்னும் முடிவு பண்ணலையா? பவித்ரா இன்னும் எந்த பதிலும் சொல்லலையேம்மா. அவ என்னதான் யோசிக்கிறாளோ. மாமா, நீங்க தான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சு அவ சம்மதத்தை வாங்கணும். என்னை விட நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க, அது இதுதான் போல இருக்கு. இத்தனை நாளா என்னால ஆகாதத பணம் சாதிச்சு காட்டுது பாத்தியா? பா, சும்மா வள வளன்னு இங்க பேசிக்கிட்டு இருக்காம போய் பவித்ரா கிட்ட பேசுங்கப்பா. ஆ, அன்னைக்கு பவித்ரா 10 நிமிஷம் லேட்டா வந்தா, பொண்ணு பார்க்க வந்தவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப பவித்ரா மணிக்கணக்கா லேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்களும் எந்த பதிலும் சொல்லல. நாங்க முடிவை மாத்திக்கிட்டோம்னு அவங்க சொன்னா வம்பாயிடும்ல. டேய், இந்த ஜென்மத்துல பவித்ராவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் மனசுல இடம் இல்லைன்னு தேவ தம்பி சொல்லிட்டு போனாரேடா. அதெல்லாம் காதல் வசம்பா. அப்பப்ப டயலாக மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை விட பவித்ரா எனக்கு இஷ்டம் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டா சிக்கலாயிடும்ல. நீங்க போய் பேசுங்கப்பா. என்ன விட பவித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. சந்தோஷம் தாண்டா. அப்பா, என்னம்மா இது? அப்போ வந்த இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க, இன்னும் என்னம்மா யோசனை? இல்ல, தேவ் சொல்லிட்டு போனதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்க என்னம்மா இருக்கு? தம் மனசுல என்ன இருக்கோ அத வெட்ட வெளிச்சமா அவர் பேசிட்டு போயிருக்காரு. இல்லப்பா, அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க. எதையும் தான் இடத்துல இருந்து தான் யோசிப்பாங்க. நாமளே ஆசைப்பட்டுட்டோம், இவங்க சரின்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்னு தான் நினைப்பாங்கப்பா. ஆனா
தேவ் வந்து எந்த விகல்பமும் இல்லாம தான் பேசிட்டு போனாரு. பாட்டியும் என் மேல பூரணமான அன்பு வச்சிருக்கிறவங்க தான். ஆனாலும் நான் பல விஷயங்களை யோசிக்கிறேன்ப்பா. என்கிட்ட இப்பவே நான் பதில் சொல்லணும்னு மட்டும் நீங்க எதிர்பார்க்காதீங்கப்பா. நிஷா குட்டி எங்க இருக்கீங்க? டாடி ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க. டேய் பாண்டி, நிஷா வீட்ல இல்ல. என்னது, நிஷா வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா? எங்க போயிருக்காளா? இருமா. அது வந்து நான் சொல்றேன். அண்ணே, நான் பேசினாலே உனக்கு பிடிக்காததான். நான் என்ன சொன்னாலும் நீ எரிஞ்செரிஞ்சு விழுவ. ஆனா இப்ப சொல்ல போறத நீ பொறுமையா இருந்து கேட்டுதான் ஆகணும். நிஷா எங்க போயிருக்கா அத முதல்ல சொல்லு. அவ எங்க போனா? வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டாங்களா? யாரு? வேற யாரு? அண்ணியோட தங்கச்சி கவிதா. என்ன சொல்ற? நீங்க 2 பேரும் வீட்டுல இருக்கும்போது அவ வீடு பூந்து குழந்தைய தூக்கிட்டு போனாளா? நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களா? அப்படி கேளு, நடந்ததெல்லாம் நான் சொல்றேன். அவ வந்தா, வரும்போதே அதிகாரம் தூள் பறந்துச்சு. மாமா இல்லையான்னு கேட்டா, இல்லன்னு சொன்னோம். நிஷாவை கூட்டிட்டு போக வந்தேன், மாமா வந்தா சொல்லிடுங்கன்னு அவ கைய பிடிச்சு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டா. நானும் அம்மாவும் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? நான் ஓடி போய் வழிமறிச்சு, இதெல்லாம் முடியாது, அண்ணன் வந்தா எங்களை கோச்சுக்கும், தேவையில்லாம திட்டும், எதுவா இருந்தாலும் அவர் வந்ததை கேட்டுட்டு கூட்டிட்டு போன்னு சொன்னேன். அம்மாவும் அதேதான் சொன்னாங்க. என்னம்மா? ஏ இந்திரா, என்ன நீ பேசுற? நீ சும்மா இருமா. ஏன் தயங்கணும்? என்ன நடந்துச்சோ அது அப்படியே அண்ணங்கிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அண்ணே, நான் எவ்வளவோ அவகிட்ட சொல்லி பார்த்தேன். அமைதியா, கோவமா, ஏன் சண்டை கூட போட்டு பார்த்துட்டேன். அவ எனக்கு மேல எகுறானே. ஏன்னா குழந்தை மேல அவங்களுக்கும் உரிமை இருக்கலாம். இந்த வீட்ல இருக்கிற மாதிரியே நிஷா அவங்க வீட்லயே இருக்கலாமா. இன்னும் சொல்ல போனா நிஷாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு உன்னோட அனுமதி கூட அவங்களுக்கு தேவையில்லையா. என்ன திமிரா பேசினா தெரியுமா? நாங்க அப்ப கூட அவளை விடலனே, அவளை வழிமறிச்சோம். அம்மா ஒரு தள்ளு, என்ன ஒரு தள்ளு, எங்களை கீழே தள்ளி விட்டு நிஷாவை கூட்டிட்டு இங்க இருந்து போயிட்டானே. எங்களால எதுவுமே பண்ண முடியல தெரியுமா? ஏய், என்னடி பேசுற? அம்மா, அண்ணன் கிட்ட எதுக்கு ஒளிச்சு மறைச்சு பேசணும்? என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொல்லியாச்சு. இனி அண்ணனாச்சு, அவங்களாச்சு. அவங்க அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களா? இப்பவே போய் அவங்கள ஒரு கை பார்த்துட்டு நிஷாவை கையோட கூட்டு வரேன். ஏய், என்னடி நீ? கவிதா எங்கடி சண்டை போட்டா? மாப்பிள்ள தானே நிஷாவை கூட்டு போன்னு அனுப்பி வச்சாரு. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இப்படி ஏத்தி விட்டுட்ட. அந்த வீட்டுக்கு போனா என்ன நடந்துச்சுன்னு கவிதா சொல்ல மாட்டாளா? இல்ல மாப்பிள்ள தான் சொல்லிட மாட்டாரா? மா, அதெல்லாம் அப்புறம். முதல்ல போனதும் அண்ணன் கோபத்துல அவங்கள உண்டில்லன்னு பண்ணிடும்ல. குழந்தை மேல உரிமை கொண்டாடினா அண்ணன் குணம் என்னன்னு அவங்களுக்கு புரிய வேண்டாமா? நாளைக்கு மறுபடியும் நிஷாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்ம வீட்டு பக்கம் யாருமே வரக்கூடாது. என்ன, அண்ணன் திரும்பி வந்து என்ன திட்ட போகுது? திட்டட்டும். இத நான் எப்பவுமே கேக்குறது தானே. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்க போறேன். நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம பேச்ச மீறி நிஷாவை கூட்டிட்டு போறானா அவளுக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம்? சரி விடுமா, எனக்கு பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாம் வா. குட்டிங்களா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா?
எல்லாரும் சமத்தா விளையாடிட்டு இருங்க, நான் வரேன். சாப்பிட்டீங்களா தாத்தா? சாப்பிட்டோமா. நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்களும் சாப்பிட்டோம்மா. சாப்பிட்டீங்கல்ல? அம்மா இங்க மேல இருக்காங்கம்மா. போய் பாருமா. மத்தியானம் என்ன சமையல் பண்ண போறீங்க? சாதமும் கத்திரிக்காய் சாம்பாரும் சரி, வச்சிருக்கேன். கேரட் பொரியலும் பண்ணிடுங்க, பீட்ரூட் பொரியலும் சரி, பண்ணிடுங்க. சீக்கிரம் சமையல முடிச்சிருங்க, சரியா? ஓகே மேடம். அம்மா வாம்மா, சீக்கிரம் போய் வேலையை பாருங்க. சரிங்க மேடம். அக்கா ஒரு நிமிஷம். கோவில் பிரசாதம். சரிம்மா. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க? எங்க போயிட்டு வர? என் பாட்டி இருக்க இடத்த எனக்கு காட்டி கொடுன்னு வேண்டிக்க கோவிலுக்கு போயிருந்தேன். நல்லா வேண்டிக்கிட்டியா? சூப்பரா வேண்டிக்கிட்டேன். ஆ. எனக்கு நல்ல சாமி தரிசனமும் கிடைச்சது, நல்ல சகுனமாவும் இருந்துச்சு. ம், வா. நல்ல சகுனமா? என்னம்மா சொல்ற? ஆமாமா, என் பாட்டி இப்ப எங்க இருக்காங்க, நான் எப்போ எப்படி அவங்கள பார்க்க போறேன் எதுவும் எனக்கு தெரியாது. அவங்க உருவத்துல எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு என் மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பல, அதே மாதிரி ஒரு பாட்டிய இன்னைக்கு நான் கோவில்ல பார்த்தேன். அப்போ அவங்க அர்ச்சனை குடியில இருந்து பூ கீழே விழுந்துச்சு. நான் அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்களுக்கு என்ன பார்த்தோட ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பூவை எடுத்து என் தலையில வச்சு அப்புறம் நெத்தியில குங்குமம் வச்சு விட்டாங்க. அவங்களும் ஏதோ வேண்டிக்கிறதுக்காக தான் கோவிலுக்கு வந்தாங்களாமா. நானும் வேண்டிக்க தான் வந்தேன்னு சொன்னேன். என் வேண்டுதல் சீக்கிரமா நிறைவேறணும்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனாலதான் நல்ல சகுனம்னு சொன்னேன். அப்படின்னா நீ அவங்க கிட்டயே சொல்லிருக்கலாமே, என் பாட்டியை தான் நான் தேடி வந்திருக்கேங்கிற விஷயத்த. அவங்க சர்க்கிள்ல தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருந்திருக்குமே. என் பாட்டியோட பேரை தவிர வேற எந்த தகவலும் என்கிட்ட இல்லையே. என்னன்னு சொல்லி என் பாட்டிய பத்தி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கடவுள் சன்னிதானத்துல என் வேண்டுதலை வச்சுட்டு வந்தேன். அவர் என் பாட்டிய கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. கண்டிப்பா உன் வேண்டுதல் பலிக்குமா. இதோ பாருமா, உன் பாட்டிய சந்திக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்கலாம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. பத்மினி பத்மினின்னு எல்லாரும் உன்னதான் கூப்பிடுறாங்க. அத்தனை பேருக்கும் பிடிச்ச ஒரு பொண்ணா நீ இருக்க. உன்னோட அக்கறையும் உழைப்பையும் நீ இந்த ஆசிரமத்துக்கு ஒப்படைச்சிட்ட. அதனாலதான் சொல்றேன், நீ இங்கேயே தங்கிக்க. சரிம்மா, ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் என் மேல இறக்கம் காட்டி இங்க அடைக்கலம் தராம போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்குமோன்னு தெரியல. இந்த உதவியை நான் உயிருள்ள வரைக்கும் மறக்கவே மாட்டேமா. பத்மினி, இங்க வாமா. அதோ வரமா, ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுமா. சொல்லு மாதவி. அம்மா, என்னடியாச்சு? உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு. வெறுப்பா இருக்குமா. நானும் எதேதோ செஞ்சு பார்த்துட்டேன். தேவைய வழிக்கு கொண்டு வரவே முடியல. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவன் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பவித்ரான்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிக்கிறான். அந்த தேவ் பவித்ரா வீட்டுக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். இங்க பாட்டிக்கும் பேரனுக்கும் ஒரே சந்தோஷம், ஒரே கொண்டாட்டம் தான். நான் நடுவுல புகுந்து அவ உனக்கு சரி வர மாட்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு தேவ் கோவத்துல என்ன பயங்கரமா திட்டான். அம்மா அம்மா, நானும் அவன் மனசுல இடம் பிடிக்கணும்னு ஏதோ பண்றேன். ஆனா என்னால அவனை நெருங்கவே முடியல. அவன் நெருப்பு மாதிரியான வார்த்தைகளால என்ன சுட்டு இருக்கிறாமா. என்ன வீட்டை விட்டு துரத்துறதுலே குறிக்கோளா இருக்கான். பாட்டிக்கும் என்ன இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்க துளியும் இஷ்டம் இல்ல. ஆனா பாட்டியாலதான் இங்க எப்படியோ நிலைமைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஆனா கல்யாண ஏற்பாட்டை எப்படி தடுக்க போறேன்? பவித்ரா இடத்துக்கு நான் எப்படி வர போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. போதும் நிறுத்துறி. அந்த தேவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துன்னு நான் உன்னை சொல்லியாடி அனுப்பிச்சு வச்சேன். உன் அக்கா அனிதா சாவுக்கு காரணமானவன் அந்த தேவ். அவளை நம்ப வச்சு கழுத்து அறுத்தவன். உங்க அக்கா தூக்கு மாட்டிக்கிட்டு துடி துடிச்சு செத்தாலே அதே போல அந்த தேவும் சாகணும்.